பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, விசுவாசத்தினாலே பிழைப்பாய். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பிழைப்பு உண்டு. எல்லாம் ஆயத்திலிருந்து சொல்லுங்க, இருக்கிற அந்த இடங்கள்ல முழங்கால் படிக்கிட்டு அப்படி அப்படியே கடலை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பிழைப்பே. ஆமென். உட்காருங்க. பாருங்க, வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை இந்த நாளிலே வாசிக்க கேட்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அன்புக்குரிய அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசம் நம்ம வாழ்க்கையிலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் ஏன் அடிக்கடி இந்த விசுவாசத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்றதே இந்த விசுவாசத்தினாலதான். இன்னைக்கு நம்ம உயிராய் இருக்கிறது, பலனாய் இருக்கிறது, சுகமாய் இருக்கிறது, நம்ம வேலை ஆசீர்வதிக்கப்படுறது, நம்ம நினைச்ச காரியங்களோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணம் விசுவாசம் தான். விசுவாசத்தை பத்தி நல்ல அறிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும்னாலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போயிடணும். அதுல சொல்றது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனத்துல, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது குறித்த நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் நினைச்சு சொல்ல போனாலே, விசுவாசத்தை குறித்து பேச போனாலே, என்ன போனாலே ஆபிரகாம் நின்றுவார். ஏன் தெரியுமா? 100 வயசா இருந்துச்சு, இல்ல பாக்கி இல்ல. 100 வயசுல குழந்தை பிறகுமா? ஆனா பிறந்தது பிறக்க வைத்தார் கர்த்தர். ஏன்னா அதுக்கு முதலாவது தேவனுடைய வல்லமை, 2வது அவருடைய வல்லமை விசுவாசித்தவர் ஆபிரகாம். பாருங்க, விசுவாசத்தில் வல்லவனானா. விசுவாசத்தில் வல்லவனானா. வல்லவன்னா என்ன அர்த்தம் சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம். கர்த்தர் செய்வார்னா செய்வார், அது மாற்றமே கிடையாது. அவர் சொல்லிட்டாரா, ஆமென், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீ சுகமா இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டாரா, ஆமென், ஆமென் போட்டு வாங்கி வச்சுக்கணும் உள்ள. ஆமா, எப்படி ஒருத்தர் வந்து இந்த 10,000 வச்சுக்கீங்கன்னு கையில கொடுத்தா அதை என்ன பண்ணுவீங்க? ஆமென் போட்டு வாங்கி வச்சுக்கிறீங்களா பேங்க்ல? இல்ல வேணாங்கன்றீங்களா? கிடையாது. அப்போ இங்க தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆமீன் போட்டு வாங்கிக்கணும். தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆமீன் போட்டு வாங்கிக்கணும். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆமீன் போட்டு வாங்கிக்கணும். இது எங்க நமக்கு கொடுத்தாருன்னா, கல்வாரி சிலுவையில 2021 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நமக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும், எல்லா பலத்தையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாரு. இன்னைக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, ரெடியா இருக்கு. நம்ம விசுவாசிக்காததுனாலதான், அதை குறிச்சு நம்ம சிந்திக்காததுனாலதான், அதை குறிச்சு நம்ம யோசிக்காததுனாலதான், அதன் மேல என்ன வைக்காததுனாலதான் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரது கிடையாது, வரல இன்னும். அதனால சொல்றேன், விசுவாசிங்க. விசுவாசத்தினா நீ உயிரோடு இருப்ப, நிச்சயமா சொல்றேன். விசுவாசம் மட்டும் உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ மறிக்க மாட்ட. விசுவாசம் மட்டும் உனக்குள்ள வந்துச்சுன்னா அந்த கொள்ளையுமே ஒண்ணுமே செய்யாது. ஆமா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால்தான் பிழைப்பு, விசுவாசத்தினால்தான் ஆசீர்வாதம், விசுவாசத்தினால்தான் நன்மை, விசுவாசத்தினால்தான் வெற்றி, விசுவாசத்தினால்தான் உயர்வு, விசுவாசத்தினால்தான் பெருக்கம். விசுவாசிக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் தான் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். வேலையில விசுவாசம் வேணும், குடும்பத்துல சமாதானம் இருக்கணும்னா அதுக்கு விசுவாசம் வேணும், நிம்மதி வேணும் அதுக்கு விசுவாசம் வேணும், விசுவாசம் உள்ள கிரிகள் வேணும். அந்த விசுவாசத்தின் வழி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தில் வல்லவனானா. சரீரம் செத்து போச்சு, நாம நல்லாவே தெரியும், ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இனி குழந்தை அவருக்கு பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தேவனை விசுவாசிச்சான வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினாராம். வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ விசுவாசின விசுவாச கர்த்தர் நீதியாக எண்ணுவார். நீ விசுவாசிக்காதனாலதான் அது இன்னும் வெளிப்படல. அதனாலதான் இன்னும் பெருகுது, இன்னும் பயம் வருது, நெருக்க வருது, கவலை வருது. யோசிச்சு 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 கடைசியில செத்தே போறான். கேக்குறேன், நீ பயந்து அப்படியே சாக போறியா, இல்ல விசுவாசித்து தேவனுக்காக வாழ போறியா? முடிவு பண்றது நீதான் முடிவு பண்ணிக்கிட்டது இல்லைங்க. அவர் சொன்னாருங்க, யார் வேணா சொல்லிட்டு போட்டு, எங்க அப்பா இயேசு சொன்னாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாங்க. அது உண்மை. நீ விசுவாசிச்சனா உனக்கு வாழ்க்கை உண்டு, நீ விசுவாசிச்சனா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீ விசுவாசிச்சனா உனக்கு சுகம் உண்டு, நீ விசுவாசிச்சனா உனக்கு பலம் உண்டு, நீ விசுவாசிச்சனா உன் வாழ்க்கை மாறும். மாற்றத்தை வாழ்க்கையில நிச்சயமா நீ அனுபவிப்ப. மாற்றமே கிடையாது. உனக்கு விசுவாசம் வரணும், உனக்கு விசுவாசம் வரணும். ஐயா நான் ஜெபம் பண்ணி பார்க்கிற விசுவாசம் வரல, உருண்டு பிறண்டு பார்க்கிற விசுவாசம் வரல, நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிற விசுவாசம் வரல. முதல் வேதத்தை திறந்து படி, ஆபிரகாம் முடிச்சு படி. ஆதியாகமத்துல 12வது அதிகாரம் அதுல படிச்சு பாரு. ஆபிரகாம் அழைக்கும் போது அவர் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்குள்ள வந்த பிறகு, தேவனுக்குள்ள வந்த பிறகு, ரட்சிப்பை வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் மாறப்பட்டது, அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா, எப்படி அவனோட வாழ்க்கையில வெற்றி உண்டானது, சுகம் உண்டானது, அவன் பக்கமா கர்த்தர் இருந்து என்னெல்லாம் காரியத்தை சாதிக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம், மூல காரணம் விசுவாசம், நம்பப்படுற உறுதி. அதாவது முதல் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வருது, அந்த நம்பிக்கை வந்த உடனே இயேசு என்ன பார்த்துக்குவாரு, இயேசு என்ன நடத்துவாருங்க, அவரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு அதே உள்ளத்துல அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா அந்த நம்பிக்கையாவே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த நம்பிக்கையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா விசுவாசம்ன்றது நம்பிக்கைக்கு அடுத்த கட்டம். அந்த விசுவாசம் வர்றதுக்கு தான் வேதத்தை படிக்கிறது, விசுவாசம் வர்றதுக்கு தான் ஜெபிக்கிறது, விசுவாசம் வர்றதுக்காக கர்த்தர் சொல்லுவது முழுமையா நம்ம அர்ப்பணிக்கிறது. அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகணும்னா, அந்த விசுவாசத்துல ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள உண்டாகணும்னா, அந்த அந்த நம்பிக்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்னா நம்மள முழுசா ஆண்ட சொத்துல ஒப்பு கொடுக்கணும், வேதத்தை திறந்து படிக்கணும். பாருங்க அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க. விசுவாசத்தில் இருக்கிற வசனம் பிற்பகுதி, விசுவாசத்தில் வல்லவனானால் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மட்டும் கிடையாதான், நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்காக தான் நீதியா எண்ணப்படுகிறது. நீ விசுவாசினா நீதியா எண்ணப்படும். என்ன இந்த கொள்ளை நோய் ஒன்றும் செய்ய முடியாத விசுவாசி, இந்த பலவீனம் என்னை ஒன்றும் செய்ய முடியாத விசுவாசி, இந்த சுகவீனம் என்னை ஒன்றும் செய்ய முடியாத விசுவாசி, தேவன் எனக்கு பாதுகாப்பாய், கேடகமாய், துணையாய், அடைக்கலமாய் இருக்கிறார் என்று விசுவாசி. ஆமாங்க, விசுவாசத்தை தாங்க உங்களுக்கு வாழ்க்கையே. அதான் 11:1 சொல்றாரு, காணப்படாதவைகளை குறித்து நிச்சயம் வேண்டும். உட சுகம் இல்லையா, சுகம் கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு விசுவாசிப்பாரு. வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு விசுவாசிப்பாரு. இயேசுவின் சுகம் எனக்கு சொந்தம், இயேசுவின் பலம் எனக்கு சொந்தம், இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம், இயேசு கிறிஸ்துவின் அந்த அற்புதமான விடுதலை, மீட்பு எனக்கு சொந்தம் என்று விசுவாசி. விசுவாசி பாருங்க. ஆண்டவர் நம்பிக்கை உள்ளவர்களாய், ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் மேல முழு நம்பிக்கையுள்ளவர்களாய் ஏற்படுத்திப்பாரு. அப்ப நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. சோர்ந்தே போகாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கு. இன்னைக்கு விசுவாசத்தினால் பிழைப்பா என்ற ஒரு காரியத்தில் ஒரு 3 காரியத்தை வந்து நான் உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். முதலாவது, பயப்படாம விசுவாசி. மரணம் உன்னை ஆளுகை செய்ய முடியும். பயப்படக்கூடாது. பயம் வந்தாதான் என்ற பிரச்சனையே ஆரம்பிக்குது. பயம், அந்த பயம் வர அந்த நேரத்துல கொஞ்சம் சிந்தனையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பயப்படுறதுனால எப்படிப்பட்ட படபடப்பு, எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட நெருக்கம். அப்படியே பயப்படும் போது இறுதியம் பட்டு அடிக்கும் பாருங்க. ஒரு மாதிரி அடிச்சே காலியாயிடும். பயப்படக்கூடாது. பயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை.
ஆமா, அதான் சொன்னார் ஆண்டவர், நீ பயப்படாத. வேதத்துல நிறைய இடத்துல பயப்படாதன்ற வார்த்தை 350க்கு மேல வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. பயப்படாத அப்படின்ற வார்த்தை தேவன் சொல்லி இருக்கிறார். அது ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, பயப்படாத அப்படின்னா தேவன் உனக்கு துணை நிற்கிறார். ஆனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உனக்காக ரத்தம் சிந்தினாரு, உன்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தாரு, உன்னுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்தாரு, உன்னுடைய வறுமையை சிலுவையில் சுமந்தாரு, உன்னுடைய கஷ்டத்தை அவர் சிலுவையில் சுமந்தாரு, உன்னுடைய கவலைகளை அவர் சிலுவையில் சுமந்தாரு, உன்னுடைய வேதனைகளை அவர் சிலுவையில் சுமந்தாரு. அவரு எல்லாத்தையும் சுமந்து தீர்த்த பிறகு நீ ஏன் பயப்படுற? அது இயேசுவே தன்னுடைய வாயில அற்புதமா இந்த பயப்படாத என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுனால நம்ம பார்க்க போறோம். திருப்பி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியா இருக்கும்போது நீங்க வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. அப்படியே தொடர்ந்து ஒரு 43 55 வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 41 வசனம் மட்டும் மத்தியில வாசிக்கிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகி யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஜெப ஆலய தலைவன் போய் இயேசு கிட்ட, ஆண்டவரே, என் 12 வயசு மகன் சாக கிடக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார், நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் பழித்துக் கொள்ளுவான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவர் அங்கிருந்து அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு போற வழியில நிறைய ஊழியங்கள் அவருக்கு, நிறைய பேர் திடீர்னு வந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க, சுகத்தை பெற்றுக் கொள்கிறாங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அந்த இடத்துல பாருங்க, பெரும்பாலும் ஸ்திரீ கூட சுகமாகறாங்க. பலவிதமான அற்புதங்கள், அதிசயங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால நாள் ஆயிருச்சு, நேரம் ஆயிருச்சு. நேரம் ஆக 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 இயேசு கிறிஸ்து இன்னும் அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு போற வழியில் இருக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி திடீர்னு நம்ம வேலைக்காரன் வந்து ஒரு வார்த்தை சொல்றான், போதகரை கஷ்டப்படுத்தாதீங்க. 49 வருஷம் ஆட்சியில தெரியும், போதகரை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்க மகன் செத்து போயிட்டா. உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ஜெப ஆலயம் தன்னுடைய இறுதியும் எப்படி இருக்கும் என்பதை சிந்திச்சு பாருங்க. பயந்து போய் வேதனையும் அழுகையும் துக்கமும் நெருக்கமும் கண்ணீரும் கவலையும் அழுத்தமும் அழுத்தி அந்த உள்ளத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி வச்சிருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அங்கிருந்து வரும்போது வியாதியாதான் கிடந்தாங்க. அவங்க பொண்ணு 12 வயசு பொண்ணு சாக கிடந்தாங்க. ஏசப்பா கூட்டிட்டு போனா சரிப்படுத்திடலான்னு ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட கிளம்பி வந்துட்டாரு மனுஷன். ஆனா இயேசுவை பார்த்து வெயிட் பண்ணி அது முடியறதுக்குள்ள அவங்க மகன் செத்து போயிட்டா. செத்து போயிட்டான்ற செய்தியை கேட்ட உடனே அது உள்ள எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அங்கதான் 50வது சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். எல்லாம் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். சொல்லுங்க, பீட்ருபாலே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். உங்க பேரை பார்த்து உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேரு எந்த பேரை வைங்க, சாத்ராக்கா வைங்க, மேசாக்கா வைங்க, ஆகத்தா வைங்க, இல்ல அருணா வைங்க, இல்ல இல்ல ஜெனிபரா வைங்க, இல்ல ஜான்சியா வைங்க. உங்க பேரை தூக்கி வைங்க முன்னாடி. தேவகிருபா வைங்க, ஜேம்ஸா வைங்க, எந்த பேர் வேணாலும் தூக்கி முன்னாடி வச்சு சொல்லுங்க, பீட்ருபாலே நீ பயப்படாதே. சொல்லுங்க, இயேசுமணியே நீ பயப்படாதே. சொல்லுங்க, சாலமோனே நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். விசுவாசி பேசுங்க, விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய். எப்படிங்க பொண்ணு செத்து போச்சுங்க. 12 வயசு பொண்ணு, ரொம்ப வயசு இல்ல, சின்ன பொண்ணு. 12 வயசுன்னா பாருங்க, ரொம்ப சின்ன குழந்தை. அப்பதான் நல்லது எது கெட்டது எதுன்னு அறிந்து கொள்ளக்கூடிய வயது. அப்பதான் கொஞ்சமா வளரக்கூடிய வயது.
அந்த வயசுல இருக்கிற பையன் பொண்ணு செத்து போயிட்டான். எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும், பயப்படாம இருக்க முடியும்? நீங்க கேட்கிற கேள்வி இதுதான், எனக்கு நல்லா தெரியும். எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு, எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? உலகத்தை ஒண்ணுலாம் நாசம் பண்ணிட்டு இருக்கு, எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? எப்படின்னு தானே கேக்குறீங்க? அந்த விஷயத்தை தான் இங்க நான் பேசிட்டு இருக்கிறேன். இதே நிலைமை தான் அந்த ஜெப ஆலய தலைவனுடைய நிலைமை. ஒண்ணு செத்து போச்சு, உயிரோடலாம் இல்ல, அறகுறம் வசூலாங்க ஊசலாடிட்டு இல்ல, செத்த போச்சு. ஆனா சொல்றாரு அந்த அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய். எப்படிங்க அந்த மனுஷனுக்கு விசுவாசம் வரும்? காரணம் செத்து போன அந்த மகளுடைய தகப்பனுக்கு விசுவாசம் வந்தது. இயேசு கண்டிப்பாய் விடுதலை தருவார், இயேசு கண்டிப்பாய் சுகம் தருவார். அதுக்கப்புறம் இயேசு செய்கிற காரியம் நம்ம இயேசுவை அறியாத நாட்கள் சிந்திச்சோம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே ரொம்ப மகிமையா காணப்படுது. காரணம் என்ன? விசுவாசித்து விட்டோம், தேவனுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து விட்டோம். இயேசுனா யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அவருடைய வார்த்தை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, விசுவாசம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. அதனால விசுவாச பார்வையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம், அந்த விசுவாச பார்வையிலே சிந்திச்சு பார்ப்போம். வாசிங்க 51 வசனம். அவர் வீட்டிற்கு வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிடாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அலாலயங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். பாருங்க, கூட்டம் கூடி இருக்கு. சொந்தக்காரன், பந்தக்காரன், அண்ணன், தம்பி, தங்கச்சி, சித்தப்பன், பெரியப்பன், சொந்தக்காரன் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமே அவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. 12 வயசு பொண்ணு செத்து போயிட்டாலேன்னு சொல்லி வேதனையோட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அங்க போய் சொல்றாரு, அழுகாதீங்க, யாரும் அழக்கூடாது. ஏன்னா இந்த 12 வயசு பெண் சாகவில்லை, தூங்கிக்கிட்டு இருக்கிறார். 12 வயசு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவர் சொல்லுகிறார். அப்போ சத்தம் போட்டு அவர் சொன்ன உடனே நல்லா கவனிங்க, எல்லாரும் பார்த்து அப்படியே ரொம்ப அப்படியே வேதனை பண்றாங்க. என்னடா இது, இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தேவனுடைய காரியங்களை செய்யற தேவ மனுஷன் இப்படி வந்து காமெடி பண்ணிட்டு போறாங்க. சிந்திச்சிருப்பாங்களா? சிந்திச்சிருக்க மாட்டாங்க. பாருங்க, அதனாலதான் யார் இதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் கொண்டு போனாரு. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த பெண்ணுடைய தகப்பன், தாய், 5 பேர் மட்டும் தான் கூப்பிட்டு உள்ள ரூமுக்குள்ள போறாரு. பாருங்க 53. அவள் மறித்து போனாள் என்று அவர்கள் அறிந்திருந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்களாம், எல்லாம் சிரிச்சாங்களாம். என்னடா இது, பைத்தியக்காரத்தனமா எதவு வீட்டுல வந்துட்டு செத்து போனவங்களை பார்த்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. செத்து போனது கண்ணால பார்த்தோம், நேரால பார்த்தோம், உயிர் பிரியுறத நேரால பார்க்கிறோம். இனி அப்படியே செத்து அப்படியே கண்ணுல பார்க்கிறோம், அப்படியே அங்கங்க அப்படியே உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நேரா பார்த்தவங்க சிரிச்சாங்க. பைத்தியக்காரன். விசுவாசம் நம்பிக்கை கலந்துறான். பைத்தியகாரமாத்தனமா நினைச்சிட்டு போ, இல்லை என்னவான நினைச்சிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் விசுவாசிக்கிறது உண்மை, நான் பேசுற விசுவாச போதனை உண்மை. அதை விசுவாசிக்கிறவன் மறிச்சாலும் நிச்சயமா பிழைப்பான்னு வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் அவங்களோட சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க 54. எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி, யாரெல்லாம் சிரிச்சாங்களோ துரத்தி விட்டுட்டார். முதல் வெளியே, இந்த ரூம்குள்ள வராது, இந்த ரூம்குள்ள இருக்காது. நாங்க செபிக்க போறோம், நாங்க விசுவாசிச்சு பேச போறோம், அற்புதத்தை நீ பார்க்க போற. அது வரைக்கும் இங்க உள்ள இருக்காது, வெளியே போ.
ஏன்னா அவிசுவாசமா இருக்கிறான்னா ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. நீ செத்தா என்ன உயிரோடு இருந்தா என்ன நான் கேட்கிறேன். எது இயேசு ஏற்றுக்கொண்ட? சும்மா அவன் நடிப்புக்காக. அதே நிறைய ஆட்டு போர்வை போத்துன மாதிரி அப்படியே போத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக. விசுவாசம் இல்லாம அப்படியே சும்மா ஆட்டுக்கு போர்வை நறுக்கி அந்த ஆட்டுடைய தோலை மாட்டினது போல அப்படி மாட்டிட்டு, நானும் விசுவாசி, நானும் இயேசுவை நம்புறேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ஞானத்தை எடுத்துட்டேன், நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நானும் கர்த்தருக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு சும்மா தெரியாது. விசுவாசத்தை உள்ளத்துல கொண்டு வா. ஆமா, விசுவாசத்தினாலதான் நீதிமானுக்கு பிழைப்பு உண்டு. நீ விசுவாசிக்கலன்னா உனக்கு என்ன கிடைக்காது? அந்த ஆசீர்வாதமும் நன்மையும் பிழைப்பும் உனக்கு ஒரு நாளும் உண்டாகாது. நீ விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், ஆண்டவர் முழுமையா விசுவாசிச்சு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமா, பாருங்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க. எல்லோரையும் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். பிள்ளையே எழுந்திரு என்றார் சொல்றாரு பாருங்க. பிள்ளையே எழுந்திரு என்றார். செத்து போன அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சு சொல்றாரு, பிள்ளையே எழுந்திரு. செத்து போயிட்டா, அவ உசுறு போச்சு, அவ்வளவுதான். ஆனா பிள்ளையே எழுந்திரு, பிள்ளையே எழுந்திரு சொன்ன ஒரு வார்த்தைங்க. விசுவாசத்துல பேசின ஒரு வார்த்தை பாருங்க. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்த உடனே அவர் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவ பாருங்க, பிள்ளையே எழுந்திருந்து அவர் சொல்றாரு. சாப்பிடுமா, சாப்பாடு கொடுங்க, பெற்ற தாய்க்கு தகவலுன்னு சொல்றாரு. அப்போ உள்ளத்துல எந்த அளவுக்கு விசுவாசத்தை வச்சு விசுவாசித்து வாழ்றோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அது பலவீனமா இருக்கட்டும், சுகவீனமா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், மரண தருவாயா இருக்கட்டும், நீ இப்ப படுத்த படுக்கையில இருக்கலாம், உனக்கு பாட கட்டிட்டு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருக்கலாம். நீ விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்க ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் எனக்கு தான் விசுவாசிக்க முடியும், என் பசிக்கு நான் தான் சாப்பிட முடியும். அவர் ஜோம் பண்ணி விசுவாசி ஜோம் பண்ணாருங்க, எனக்கு ஒண்ணும் நடக்கலைங்க. அவர் பசிக்கு அவர் சாப்பிட்டாரு, உன் பசிக்கு நீ சாப்பிட. நீ விசுவாசி, உள்ளத்துல விசுவாசத்தை உனக்குள்ள கொண்டு வா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா பிழைப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் விசுவாசிக்கிறேன், என்ன கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வா, செய்து காட்டுவா. நீ விசுவாசி. இந்த பலவீனமோ, சுகவீனமோ, வறுமையோ, நெருக்கமோ, கண்ணீரோ, கவலையோ ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா நீ இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், நீ இயேசு மேல் வைத்திருக்கிற அந்த அற்புதமான விசுவாசம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீ தேவன் மேல விசுவாசத்தை பெருக பண்ணணும், தேவன் மேல விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணணும். அப்படி நீ அதிகரிக்க பண்ணும்போது உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து உயர்த்துவார். விசுவாசி. இரண்டாவது காரியம், இயேசுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உனக்கு வல்லமை இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் 12-17 அப்படியே வாசிக்கிறேன், கேளுங்க. 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக் கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசு முன்பாக அவர்கள் படுக்கையோடே இறக்கினார். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு
திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்து உங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, படுத்த படுக்கையா இருக்கிறான், நடக்க முடியாம இருக்கிறான், இந்த வியாதியஸ்தனை கொண்டு போய் இயேசு கிட்ட சேர்த்துட்டோம்னா போதும், இவன் மாறிடுவான்பா, இவன் சுகமாயிருவான்பா, இவன் விடுதலை ஆயிடுவான்பா, இவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவான். இந்த விசுவாசம் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு இருந்துச்சா பாருங்க. அவன் கேள்விப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ பேர் சுகம் பெற்றுக்கொண்டதையும், எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதையும், எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டதையும், எத்தனையோ பேர் விடுதலையை பெற்றுக்கொண்டதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விசுவாசத்தை குறித்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த இடத்துல 4 பேரும் கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்து, ரொம்ப தொலைவில் இருந்து தூக்கிட்டு வராங்க. பார்த்தா நிறைய கூட்டம் நிக்குது, அங்கங்க கூட்டம் நிக்குது. அந்த கூட்டம் நிக்கிற அந்த கூட்டம் பாருங்க அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த கூட்டம் அப்படியே அலமோதிட்டு அப்படியே நிக்குது பாருங்க. இந்த கூட்டத்தின் மத்தியில் அந்த 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போக முடியல. உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம், எப்படியாவது கொண்டு போய் அந்த அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிட்ட என்ன செஞ்சிடணும், முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடணும். எப்படியாவது பாருங்க, மேல ஓட்ட பிரிச்சு 4 பேர் அப்படியே இறங்குறாங்க. இயேசுப்பா முன்னாடி, இயேசுப்பா பாக்குறாங்க, எவனா ஓட்ட பிரிக்கிறது அப்படின்னு பாக்குறாங்க பாருங்க. எவனா ஓட்ட பிரிக்கிறது பார்த்தா, ஐயா நாங்க தான் ஐயா, முடியல, கூட்டம் ரொம்ப முடியாதவர், கொஞ்சம் சுகமாகனீங்கன்னா பரவாயில்ல, உங்களை நம்பிதான் தூக்கிட்டு வந்தோம், ரொம்ப தொலைவெடுத்து வந்திருக்கிறோம், தூக்கிட்டே வந்தோம் ஐயா, சரி இறங்க, ஓகே. அதான் வசனம் சொல்லுது, அவருடைய விசுவாசத்தை கண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாங்க. கவனிங்க, நம்ம விசுவாசம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்மள இயேசுவின் பிள்ளைகள் இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினாரே, நம்முடைய ஆண்டவர் சுகமாக்கினாரே, அதே போல் நம் விசுவாசத்தை கண்டு இந்த உலகத்தை கர்த்தர் பாதுகாப்பார். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கொண்டு அந்த திமிர்வாதக்காரன் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டது போல, இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்முடைய நண்பர்களை கர்த்தர் பாதுகாப்பார், நம்முடைய உறவினர்களை கர்த்தர் பாதுகாப்பார், நமது சபை விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாப்பார். விசுவாசிக்கணும். என் விசுவாசிகள் எல்லாரையும் இயேசு இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய குடும்பம் முழுவதையும் இயேசு இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் இயேசு இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய பாதுகாப்பு ஆளுகை செய்வதாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலவீனமோ, இந்த வியாதியோ என் குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது, என் நண்பர்களை ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நீ விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக, ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக, எனக்கு அவர் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாக அவர் நடத்துவார், வாழ்க்கையிலே நிச்சயமாய் மாற்றம் உண்டாயிருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வியாதியோ, பலவீனமோ, சுகவீனமோ, நெருக்கமோ, கண்ணீரோ, கவலையோ, கஷ்டமோ ஒன்றும் செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துல வந்து நில்லுங்க. பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, ஆடையை தொட்டாங்க, சுகமாயிட்டாங்க. ஏசு ஒண்ணு தொட்ட அந்த அம்மா சுகமாகல. அந்த அம்மா ஆடையை தொட்டாங்க, அந்த அம்மாக்குள்ள
ஒரு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நான் எப்படியாவது போய் ஆண்டவரை தொட்டா வியாதி நீங்கிரும், வறுமை நீங்கிரும், அந்த பலவீனம் நீங்கிரும், நான் சுகமாக மாறுவேன் என்று சொல்லி அந்த அம்மா விசுவாசிச்சாங்க. அந்த அம்மாவுடைய விசுவாசம், அந்த அம்மா எப்படி விசுவாசிச்சாங்களோ அந்த விசுவாசம் அந்த அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தது. சொன்னாரு ஏசப்பா, என்னை யாரும் தொட்டது, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. பக்கத்துல இருக்க சீசர்லாம் கேட்கறாங்க, ஐயா எல்லாம் நாங்க உரைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம், நீங்க என்ன யாரு தொட்டதுன்னு கேட்கறீங்க? இல்ல, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனது, சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு போனது. பாருங்க, நல்ல கவனிங்க, சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு போச்சான். இவர் அனுப்பல, ஆனா அந்த சுகமாக்குற வல்லமை புறப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? அந்த அம்மாவுடைய விசுவாசம், அந்த அம்மாவுடைய நம்பிக்கை. அதனாலதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். நம்மள இயேசுவின் பிள்ளைங்க, நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு மரித்து உயிர் தெழுந்த உடனே பரத்துக்கு போகும்போது சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்டதுனால அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற நமக்கு, அவரையே நம்பி வாழுகிற நமக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதனால நம்ம விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு எதிராக நிற்கிற எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களையும், எல்லா வறுமைகளையும், எல்லா நெருக்கங்களையும் மாற்றி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். மூன்றாவது காரியம், நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையிலே தேவ மகிமையை காண்பார். நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை காண்பார். நிறைய பேர் தேவனுடைய மகிமையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, ஆண்டவரே விடுதலை கொடுங்க, உயர்வை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்த்து செபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா செபிச்சா மட்டும் பத்தாது, விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபத்துல கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மார்க் 1:24 சொல்றாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாயிருக்கும். பெற்றுக்கொள்வோம்னு நம்ம முதல் விசுவாசிக்கணுமா? ஜெபிக்கும் போதே நீ முழங்கால் போடும் போது நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு செஞ்சிருவார்னு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் உனக்கு இல்லைன்னா நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட். எத்தனை முறை ஜெபம் பண்ணா இருந்தாதான் நீங்க 10-15 முறை ஒரே ஜெப குறிப்பா 10-15 முறை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீ முழங்கால் போடும் போதே நடக்குமா நடக்காதா, மாறுமா மாறாதா, சுகம் வருமா வராதா, இப்படிப்பட்ட எண்ணத்தோட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா எப்படி உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும்? முழங்கால் போடும் போதே நீ யாரு முன்னாடி முழங்கால் போடுறேன்ற ஒரு எண்ணம் வேணும். எப்படிப்பட்டவர்கிட்ட நீ கேட்க போறேன்ற ஒரு எண்ணம் வேணும். அவர் கேட்டா நிச்சயம் கொடுப்பார்ன்ற விசுவாசம் உனக்குள்ள வரணும். இதெல்லாம் இருந்தாதான் நீ முழங்காலே முதல்ல போடணும். அப்போ ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்றார். உண்டாயிருக்கும், நிச்சயம் அவன் வாழ்க்கையில மாற்றம். ஆமா, விசுவாசிச்சான்ற சமூகத்தில் இருக்க பாருங்க. லூக்கா யோவானுக்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம், யோவான் 11:40. யோவானுக்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை இந்த நாளிலே வாசிக்க கேட்போம். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசினா தேவனுடைய மகிமையை காண்பாய் இயேசு கிறிஸ்து சொல்றார். நம்ம பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான், 3 வாரமா சொல்லிட்டு கிடக்கிறேன்.
செத்து போன லாசரு உயிரோடு எழுப்பின தேவன் நம்ம தேவன் உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களையும் பலப்படுத்துவாரு, சுகப்படுத்துவாரு, நல்லா வச்சிருப்பாரு, ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் கேட்டு நீங்க விசுவாசிக்கலன்னு தெரியல. ஆனா விசுவாசித்தீங்கன்னா இது உண்மையான சத்தியம், பவரான சத்தியம், வாழ்க்கை நிச்சயமா வேலை செய்யும். ஆமா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார் பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்லா கவனிங்க, எதுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு? 39ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11:39 வாசிங்க. சொல்றாரு பாருங்க, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மருத்துவனுடைய சரீரமாகிய மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். பாருங்க, ஏசப்பா சொல்றாரு கல்லை பண்ணி போடுங்க அப்படின்றாரு. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, இயேசுவே, அவர் செத்து போய் 4 நாள் ஆச்சு, நாருமே நாத்த எடுக்குமே அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றாங்க. அதான் சொல்றாரு, நான் சொல்லியா ஏற்கனவே சொல்றது தானே, இதெல்லாம் நீ கேட்டது தானே, மண்டல ஏற்றி வச்சுக்கிட்டது தானே, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஒவ்வொன்னையும் சொல்லிக் கொடுக்கணுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்றார். அந்த அம்மாவுக்கு சொல்றாரு, நீ தேவனுடைய அற்புதத்தை பார்க்கணும்னா, தேவனுடைய அதிசயத்தை பார்க்கணும்னா, தேவனுடைய நன்மையை பார்க்கணும்னா முதல் நீ விசுவாசிக்கணும். உனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னா அவருடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியாது, அவருடைய அதிசயத்தை நீ பார்க்க முடியாது, அவருடைய நன்மை நீ பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்ற மாத்திரம் கிடையாது, நீ வாழ்க்கையில அனுபவிக்கவே முடியாது. அதான் சொல்றாரு, ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே உனக்கு சொல்லப்பட்டது தானே, நீ விசுவாசினா தேவனுடைய மகிமை. அந்த மாதிரி விசுவாசிச்சாங்க, கல்ல புரட்டி போறது இடம் கொடுத்தாங்க. இயேசு சொன்னார், லாசருவே எழுந்து வெளியே வா. அனுப்பப்பட்ட வார்த்தை லாசருக்கு உயிரை கொடுத்துச்சு, பலத்தை கொடுத்துச்சு, சுகத்தை கொடுத்துச்சு, ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு. வல்லமை எழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வல்லமையை கொடுத்துச்சு. அந்த உயிரோட மனுஷன் வந்து எழுந்து நிக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல அழுதவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கண்ணீர் விட்டு சிந்தி அழுதவங்கெல்லாம், வேதனைப்பட்டவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த சகோதரிகள் 2 பேரும் அவங்க விசுவாசித்தது போல தேவனுடைய மகிமையை பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்களும் விசுவாசிங்க, தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்களும் விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்களும் விசுவாசிங்க, உங்க வேலையில மாற்றம், சரீரத்துல மாற்றம், சரீரத்துல சுகம், பலம், ஆரோக்கியம், வேண்டிய எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம் உண்டாகும். சொல்லுங்க, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். மரணம் என்ன ஆளுகை செய்ய முடியாது. நான் இயேசுவின் பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை நிச்சயமாய் விளங்கும். நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய மகிமையை என் வாழ்க்கையில காண்பேன். லாசருடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண்பித்த தேவன் என்னுடைய சரீரத்திலும், என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்பத்திலும் அற்புதத்தை காண செய்வார். ஆமென், ஆமென். அப்படியே இந்த இடத்துல உலகால் படிக்கிட்டு தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு விசுவாசம் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்துல கண்டிப்பா குறை இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதனால விசுவாசத்தை உங்களுக்குள்ள பெருகப்படும். தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் அதிகரிக்கப்படட்டும். தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் பெருகட்டும். நன்றி சொல்லி தேவனை உயர்த்துவோமா? நன்றி சொல்லி தேவனை உயர்த்துவோம். ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு எல்லாரும் ஓ
ஹalleluya. எல்லாரும் உங்க நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உங்க நன்றி 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 கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உம்முடைய மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உம்முடைய விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருத்தரையும் மரணத்திலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து, சுகவீனத்திலிருந்து பாதுகாத்து நடத்துவீரா. இன்னைக்கு கேட்ட அந்த விசுவாசத்தினால் பிழைப்பாய் என்ற சத்தியத்தை போல ஒவ்வொருத்தரும் விசுவாசத்திலே பிழைக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிழைப்பு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.